الصلاة يا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திரிலே 5வது, 6வது, 7வது வசனமாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த மனித குல சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். அல்லதீன கஃபரு லஹும் அஸாபுன் ஷதீதுன் வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை இந்த 3 வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி என்ன மிக முக்கியமான விஷயம்? அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அந்த வசனத்தை, யா அய்யுஹன் நாசு இன்ன வஅதல்லாஹி ஹக்குன். மனிதர்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது, அது நிறைவேற்றப்படக்கூடியது, அது கண்டிப்பாக நிறைவேறும். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஷைத்தான் அல்லாஹுடைய விஷயத்திலே உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றா அடுத்த வசனத்துல, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவன், அவன் விரோதி. அவனை நீங்கள் விரோதியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனை நீங்கள் பகைவனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் அதுல சமரசமே செய்யல. மனிதர்கள் என்ன செய்யணும்? ஷைத்தானை விரோதியாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, அது மட்டும் இல்ல, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். நிச்சயமாக ஷைத்தான் உங்களை அழைப்பதெல்லாம், நிச்சயமாக ஷைத்தான் அவனை சார்ந்தவர்களை அழைப்பதெல்லாம் நரகத்திற்காக வேண்டிய தவிர வேற எதுவும் இல்லை. நரகத்திற்காக வேண்டிதான் அவன் உங்களை அழைக்கிறான். அதனால ஷைத்தானை நீங்கள் பகைவனாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரித்து காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அல்லதீன கஃபரு லஹும் அஸாபுன் ஷதீத். யார் இறைவனை மறுக்கிறார்களோ, இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுத்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் எச்சரித்து காட்டுகிறான். அதுபோல வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். எவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, நல்ல அமல்கள் செய்தார்களோ, இவர்களுக்கு லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி முடிக்கிறான். அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஒன்று, இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். இரண்டாவது, ஷைத்தான் அல்லாஹுடைய விஷயத்திலே உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். மூன்றாவது, ஷைத்தானை நீங்கள் விரோதியாகத்தான் பார்க்க வேண்டும். அப்படிதான் அல்லாஹ் உருவாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உள்ள வாலிபர்களும் இளைஞர்களும் ஷைத்தானை உற்ற தோழர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தானை உற்ற தோழர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஷைத்தானிய செயல்கள், எங்கு பார்த்தாலும் ஷைத்தானிய செயல்களில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள், இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல எங்க சுத்தி பார்த்தாலும் ஷைத்தானிய செயல்பாடுகளில ஈடுபடக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை நாம பார்க்கலாம். அருமை சகோதரர்களே, இங்க அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முஸ்லிம்களை மட்டும் அழைத்து சொல்லவில்லை, மாறாக பொதுவாக மக்களை அழைத்து சொல்கிறான். மனிதர்களை பொதுவான முறையில் அழைத்து சொல்கிறான். ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, ஷைத்தான் உங்களுக்கு விரோதி.
நிச்சயமாக அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலக விஷயம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரர்களே, இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு அப்படியே அலங்கரித்து காட்டும். மனிதர்களுடைய கண்களுக்கு இந்த உலகம் அவர்கள் செய்யக்கூடிய சைத்தானிய செயல்பாடுகளை, சைத்தானிய அந்த சூழ்ச்சிகளை அப்படியே அவர்களுக்கு அலங்கரித்து காட்டும். நல்லது போல அது காட்டும், நல்லதை போல அது அலங்கரித்து காட்டும். வாலிபர்கள் மயங்கிவிட வேண்டாம். இஸ்லாமிய சகோதரர்கள் அதிலே மயங்கி சைத்தானுடைய செயல்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதை தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனங்களிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரர்களே, அப்படி சைத்தானுக்கு வழிபடாமல், சைத்தானுடைய செயல்பாடுகளிலே ஈடுபடாமல், சைத்தானுக்கு அடிபணியாமல் வாழக்கூடிய அந்த ஈமான் கொண்ட நல்ல நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களை நான் மன்னிக்கிறேன், நீங்கள் செய்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸரத் அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அஹ்மதிலே 11,012வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான கால வஇஸ்ஸதிக யா ரப்பி லா அப்ரஹு உக்வி இபாதக மாதாமத் அர்வாஹுஹும் ஃபி அஜ்சாமிஹிம். ஷைத்தான் அல்லாஹ்வை சத்தியம் பண்றான், யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மனிதர்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்பதாக ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறான். மனிதர்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். அதற்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கால ரப்பி வஇஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லா அஸாலு அக்ஃபிர் லஹும் மா அஸ்தக்ஃபிரூனி, அவர்கள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கும் காலமெல்லாம் அவர்களை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்கள், எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். ஷைத்தான் என்ன சத்தியமிட்டு சொல்றான், நான் மனிதர்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் காலமெல்லாம் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், இது உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம் என்பதாக அவன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் அதற்கு மறுப்பு செய்தியாக சொல்றான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கும் வரை, மன்னிப்பு கேட்டு மன்றாடும் வரை அவர்களை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகம் நம்மளை ஏமாற்றுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களிலும், எல்லா நேரங்களிலும் இந்த உலகம் நம்மை ஏமாற்ற காத்து கொண்டிருக்கிறது. நாம் ஏமாந்து விடக்கூடாது அருமை சகோதரர்களே. இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கு முழுமையாக வழிபட்டு, அல்லாஹுடைய ரசூலுக்கு முழுமையாக வழிபட்டு, இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் செய்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் எல்லா நேரங்களிலும், எல்லா சூழல்களிலும் நம்மை கெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான், தயாராக இருந்து கொண்டிருக்கிறான். அதை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அது அல்லாஹுக்கு மாற்றமான செயல்பாடாக இருக்கிறதா அல்லது ஷைத்தானுக்கு மாற்றமான செயல்பாடாக இருக்கிறதா என்பதை யோசித்து நாம் செய்ய வேண்டும் அருமை சகோதரர்களே. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் யோசிச்சு பார்த்து நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹுக்கு முற்றிலுமாக வழிபட்ட நன்மக்களாக நாம் மாற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹுவிற்கு முழுமையாக வழிபட்ட நன்மக்களாக நம்மை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.